ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம். ஏன் என் பலவீனங்கள் இன்னும் மாறல, ஏன் என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு சொல்லிட்டு நான் பயப்படுகிறது உண்டு. ஆனா ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஒரு ஆலயத்திலே அவள் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இந்த இடத்துல பாருங்க, இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக முற்றிலுமாய் அவள் செலவிடுகிறாள். ஆண்டவருடைய ஆலயத்தில் தன்னுடைய நேரத்தை அவள் செலவிடுகிறா. பாருங்க, அவருடைய விசுவாசம் என்னன்னா, என் பலவீனம் என்னை விட்டு நீங்கினாலும் பரவாயில்ல, நீங்களானாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நித்தமும் காத்திருப்பேன், நித்தமும் நான் அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒரு முடிவோடு தான் என்ன பண்ணாரா, ஆண்டவருடைய ஆலயத்திலே அவள் நித்தமும் காத்திருக்கிறவளா இருக்கிறார். பாருங்க, அவள் பாருங்க, சற்றும் வேதம் சொல்லுகிறது அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியுமா இருந்தால். அவள் பாருங்க, வானத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியாது. அவளுடைய வாழ்க்கை என்னதான் குனிந்த வாழ்க்கையா தான் இருந்துச்சு. தரையை மாத்திரம் அவள் பார்க்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. பாருங்க, அவள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, அவ்வளோ நாள் நம்ம கூட நினைக்கல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும், இன்னும் என் சரீரத்துல பலவீனங்கள் நீங்கவே இல்லை என்று சொல்லி, இல்ல, நீங்கள் எதிர்பார்ப்போடு வரும்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்கிறனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் வாழ்க்கை தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 18 வருஷமாய் கூனியா இருந்த ஒரு மகள் பாருங்க, அவள் எதை குறித்தும் அவள் யோசிக்கவில்லை, தேவனை ஆராதிக்கிறதை மாத்திரம் அவள் நோக்கமாய் வைத்திருந்தாள். ஆண்டவர் அவளை கண்டு பாருங்க, அவளுடைய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் என்ன பண்ணாலாம், நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம்னா பாருங்க, ஒரு ஃபிராக்ஷன் தாங்க. தேவன் செஞ்சார்னா அது உடனடியாக அது நடக்குங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கிடையாது. தேவன் செய்கிற காரியம் வியக்கத்தக்கதா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும். அதை ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அவளுடைய கூனான வாழ்க்கை மாறி போனது. அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துறவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துறவர்களா இருக்கணுமே தவிர நம்முடைய பலவீனங்களை குறித்து இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய வேதனைகள் என்று சொல்லாதபடிக்கு, எனக்குள்ளா இருக்கிற தேவன் பெரியவர், என்னை விடுவிக்க அவர் வல்லவர் என்று நீங்க சொல்லி பாருங்க, மெய்யாகவே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. அப்ப அந்த சத்திய வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க, சத்தியத்தினால் நீங்க நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என வேதம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை விடுதலை ஆக்கினா அது ஒரு பரிபூர்ண விடுதலைங்க. அதற்கு பிறகு சத்துரு உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா வித பலவீனங்களை நீக்கி அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.